நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். மீஞ்சூர் பகுதியில் நீண்ட நாள் கிடப்பில் உள்ள ரயில்வே பால திட்டப் பணிகளை பார்வையிட்டு நவம்பர் மாதத்திற்குள் பணிகளை முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வராவிட்டால் அவர்களை பிளாக் லிஸ்ட் செய்து இனிவரும் காலங்களில் தமிழ்நாடு அரசு பணிகளை அவர்கள் மேற்கொள்ளாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற கணக்கீட்டு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். 2024-26 ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு ஆய்வுக் கூட்டமானது மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் மற்றும் பொது கணக்கு குழு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற பொது கணக்கு குழு கணக்கான கள ஆய்வு பணி காலை பூந்தமல்லி நகராட்சி அலுவலகத்தில் தொடங்கப்பட்டு பூந்தமல்லி நகராட்சியில் உள்ள சமுதாய சுகாதார மையத்தில் மகப்பேறு அறை, வெளிநோயாளிகள் பிரிவை ஆய்வு செய்தார். பின்னர் அதனைத் தொடர்ந்து மீஞ்சூர் பகுதியில் நீண்ட நாள் கிடப்பில் உள்ள ரயில்வே பால திட்டப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது நீண்ட நாள் கிடப்பில் உள்ள ரயில்வே பால திட்டப் பணிகளை நவம்பர் மாதத்திற்குள் பணிகளை ஒப்பந்த பணியாளர்கள் முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வராவிட்டால் அவர்களை பிளாக் லிஸ்ட் செய்து இனிவரும் காலங்களில் தமிழ்நாடு அரசு பணிகளை அவர்கள் மேற்கொள்ளாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். மேலும் மீஞ்சூர் ஊராட்சி, அனுப்பம்பட்டு ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் PM ஜன்மன் திட்டத்தில் ஆதிதிராவிட மக்களுக்கான தொகுப்பு வீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.